லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் தாரக மந்திரமான சொல் அல்ல செயல் என்ற கொள்கையை நனவாக்கும் வகையில் காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையார்குளம் பகுதியில் அவர் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக அப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து வெங்கடேஸ்வரா நகர் மற்றும் பாலாஜி நகர் பகுதிகளில் வீடுதோறும் சென்று லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது அப்பகுதி மகளிர் தலைவரை மலர்கள் தூவி வரவேற்று காமராஜ் நகர் தொகுதியில் உங்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வோம் என்று உறுதியளித்தனர். மேலும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளான மனைப்பட்டா வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது பாலன், சந்துரு, சிவா, கோகுல் உள்ளிட்ட லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகளின் தலைமையில் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு ஆளுயர மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வீடுதோறும் மக்களை சந்தித்த போது மருத்துவ வசதி, குடிநீர் வசதி, வாய்க்கால் பிரச்சினை, சாலைகள் புதுப்பித்தல் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் குறித்து பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கைகளை உடனுக்குடன் பதிவு செய்து அவற்றை தீர்க்க தனது தனிக்குழுவினரை நேரடியாக அழைத்து உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு தலைவர் உத்தரவிட்டார். இதனை கண்டு அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பாராட்டி இவ்வாறு உடனடி தீர்வு அளிக்கும் செயல்பாட்டை இதற்கு முன் எந்த தலைவரும் மேற்கொள்ளவில்லை என்று வியப்புடன் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், செயலாளர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் கோகுல், மாறன், பழனி, பாலன் உள்ளிட்டோர் மற்றும் ஊர் மக்கள் பலர் கலந்து கொண்டனர்.